சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் சிவம்மா தாயி நமக்காக ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதோட நம்ம அந்த எபிசோடை முடித்தோம். பொக்கிஷம் அப்படின்னா என்ன? இந்த கலியுகத்தில் பொக்கிஷம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் என்ன யோசிப்போம் அப்படின்னா, அது ஏதாவது ஒரு பணமாக இருக்குமா இல்லை பொருளாக இருக்குமா அப்படின்னா, இவங்க கொடுத்த பொக்கிஷம் எதற்குமே ஈடாகாத ஒரு பொக்கிஷம். அந்த அளவுக்கு இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சாய் பக்தர்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுத்துட்டு போயிருக்காங்க. முதல்ல இவங்களை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா சிவம்மா தாயி அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு முடிக்கவே முடியாது. ஏன்னா பாபா அவ்வளோ உபதேசங்கள், அவ்வளோ லீலைகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கார். இப்போ இதுல முக்கியமான விஷயம் நான் சாய் பக்தர்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஆசிரமம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கு. பெங்களூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் சாய் பக்தர்கள், நான் அவங்களோட அட்ரஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நிச்சயமாக சிவம்மா தாயோட இந்த கோவிலுக்கு அனைத்து சாய் பக்தர்களும் போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இல்லைங்க, நான் பெங்களூர்ல இல்லை, நான் சென்னையில இருக்கேன், இல்லை நான் டெல்லியில இருக்கேன், இல்லை நான் மதுரையில இருக்கேன், கோயம்புத்தூர்ல இருக்கேன், நீங்க எந்த ஊர்ல வேணாலும் இருங்க, ஏன் நீங்க வெளி நாட்டுல கூட இருங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பொக்கிஷத்தை என்னன்னு நீங்களும் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் நம்மளோட ஸ்கிரீன்ல நான் கொடுக்குறேன். இப்போ இந்த பெங்களூர் அப்படின்ற இடத்துல தான் சிவம்மா தாயி அவங்களுடைய ஆசிரமத்தை கட்டியிருக்காங்க. இதுல சிவம்மா தாயி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1993 வருடம், அதாவது 1993 சிவம்மா தாயி சொல்றாங்க, நான் சமாதி அடையக்கூடிய அந்த நேரம் வந்தாச்சு. இதே இடத்துல தான் என்னுடைய சமாதியும் இருக்க வேண்டும். என்னுடைய குருவான சாயி பாபா என்னை எப்போ அழைக்கிறாரோ அப்போ நான் சமாதி அடைவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த அட்ரஸ், அந்த இடத்துல தான் அவங்களோட சமாதியும் இருக்கு. நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி பக்தர்கள் நம்பிக்கையோட போனா இன்னைக்கும் சிவம்மா தாயி அந்த இடத்துலேருந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாபாவும் அப்படிதான். எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, நீங்க உங்க வீட்டிலேருந்தே பாபா சமாதி அடைஞ்சிட்டார் நினைக்கவே வேண்டாம். பாபா இன்னும் உயிரோடு இருக்காருன்னு நினைச்சு பக்தியோட, ஸ்ரத்தையோட, அந்த நம்பிக்கையோட வேண்டி பாருங்க, நிச்சயமாக பாபா நம்ம கூட பேசுவார். அப்போ சிவம்மா தாயி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல, அதாவது பெங்களூர் அப்படின்ற இடத்துல ஒரு பாபாவோட சிலையை பிரதிஷ்டை பண்றாங்க. சிலை நான் எதற்காக சொல்றேன்னா, பக்தர்களுக்கு புரியணும் அப்படின்றதற்காக. நான் ஸ்கிரீன்ல இப்ப காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ அற்புதமாக இருக்கார் இந்த சாய்ராம். இந்த பாபா சிலைய அவங்க அந்த கோவில்ல பிரதிஷ்டை பண்றாங்க. அதாவது அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே 2 கோவில் மாதிரி இருக்கும். அதுல 2 விதமான பாபாவை பிரதிஷ்டை பண்றாங்க. ஒண்ணு இந்த பாபா என்ன அப்படின்னா, இந்த பாபாவை வெறும் படத்துல வேண்டின பல பக்தர்களுக்கு இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மன அமைதி அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே கிடையாது. பணம் இருக்கும், புகழ் இருக்கும், ஆனா மனசுல ஒரு அமைதி இருக்காது, வீட்டுல ஒரு நிம்மதி இருக்காது. இந்த மாதிரி மென்டல் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு, நிறைய சாய் பக்தர்களுக்கு இப்ப நான் காமிச்சேன் இல்லையா, இந்த பாபாவோட படத்தை பார்த்து வேண்டினாலே மன அமைதி கிடைச்சிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாபா அந்த பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க சிவம்மா தாயி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாபா, நான் சொன்னலையா ஒரே ஆசிரமத்துக்குள்ள 2 கோவில் மாதிரி, அதே மாதிரி இன்னொரு பாபா எப்படி அப்படின்னா, அவங்க கனவுல பாபா எந்த ரூபத்துல காட்சி கொடுத்தாரோ, அதாவது பிக்ஷை வாங்குற மாதிரி பாபா கனவுல காட்சி கொடுத்திருக்கார். அதே மாதிரியான ஒரு சிலை இன்னொரு கோவில்ல வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன் அப்படின்னா, இந்த பாபாவை வேண்டின பக்தர்களுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இருந்ததே கிடையாது. யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில ஏற்பட்டது இல்லையா. இந்த 2 பாபாவுமே சிவம்மா தாயி நமக்கு கொடுத்த பொக்கிஷம். போய் பார்க்க முடிகிற பக்தர்கள் தயவு செஞ்சு இந்த ஆலயத்துக்கு போய் நீங்க பார்க்கணும். போக முடியாத பக்தர்களுக்கு நான் ஸ்கிரீன்ல தரேன். இது மட்டும் இல்லைங்க,
சிவம்மா தாயி இன்னொரு ஒரு அழகான வெள்ளியில ஒரு பாபாவை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன், இவர்தான் அந்த சாய்ராம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆலயம். எதற்காக இவ்வளவு தூரம் இத்தனை எபிசோட் நான் சிவம்மா தாயி பத்தி சொல்றேன் அப்படின்னா, சிவம்மா தாயி சமாதி அடைந்த வருடம் 1994. 1994ஆம் வருடம் சிவம்மா தாயி சமாதி அடைஞ்சாங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரே விஷயம், சமாதி அடையும் போது கூட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, மனதார பாபா அப்படின்னு ஒரே ஒரு குரல். நீங்க ரொம்பலாம் பாபா 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 பாபான்னு போயலாம் வேண்ட வேண்டாம். தினம் தினம் கோவிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. தினம் தினம் நீங்க எல்லா அஷ்டோத்திரம் சொல்லணும் அவசியம் இல்லை. எல்லாம் பண்ணியும் கெட்ட மனிதனாக வாழ்ந்தா பாபா ஒரு குரல் இல்ல, 1000 குரல், 1,00,000 குரலுக்கும் வரமாட்டார். ஆனா அதே கோவிலுக்கெல்லாம் போகாம லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு எல்லா மனிதர்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டி எல்லா மனிதர்களுக்கும் நல்லதே பண்ணினா அந்த பாபா நம்மளை நாடி வருவார் அப்படின்றதுதான் சிவம்மா தாயும் சொல்லிட்டு போயிருக்காங்க. மனதார பாபான்னு கூப்பிடுங்க, எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவர் ஓடி வருவார் அப்படின்ற ஒரு பெரிய உபதேசத்தை நம்பிக்கையோட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது எல்லாரும் நம்பணும். இப்போ உங்க எல்லாருக்கும் தோணும் என்னன்னா, இந்த சிவம்மா தாயி பத்தி எனக்கு எப்படி தெரிய வந்தது? நீங்க எல்லாரும் இது யோசிப்பீங்க இல்லையா? நான் வந்து சேனல் மூலமாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், எல்லாருமே இந்த பாபா தரிசனம் பண்ணணும்னு கொடுக்குறேன். ஆனா முதல்ல இந்த மாதிரி சிவம்மா தாயின்ற ஒரு ஞானி இருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லையா? அது எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்றத அந்த அற்புதமான லீலையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அது இப்ப நடந்த விஷயம் கிடையாது. நான் ஸ்கூல் முடிக்கும் போது நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், நான் தோராயமாக 12ஆம் வகுப்பு அந்த ஹாலிடேஸ்ல தான் எனக்கு பாபா யாரு அப்படின்றதே தெரியும். அவர் ஒரு மகான் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு அந்த சமயத்துல தெரியும். அந்த ஸ்கூல் முடிக்கிற அந்த தருணத்துல, அதாவது காலேஜ் கூட நான் போகல, அந்த சமயத்துல நான் கோயம்புத்தூர்ல வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னுடைய பெற்றோர்களோட. அப்போ என்னுடைய சகோதரி சரவணம்பட்டி, அதாவது அந்த இடத்துல கீரநத்தம் அப்படின்ற ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய சகோதரிக்கு தெரியும், என்னோட சிஸ்டர் அவங்க பேரு ஐஸ்வர்யா. அப்போ என்னுடைய சகோதரிக்கு தெரியும் நான் பயங்கரமான ஒரு பாபா பக்தை அப்படின்னு. அப்போ அவங்க ஆஃபீஸ் போகும்போது எப்பயுமே நான் வந்து எப்பயும் என்னோட வாலெட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாபா படம், உதி இதெல்லாம் வச்சிருப்பேன். அதே மாதிரி என்னுடைய தந்தையார் கிட்ட கொடுப்பேன், என்னுடைய தாயார் கிட்ட கொடுப்பேன், அதே மாதிரி என் சகோதரி கிட்டயும் கொடுத்தேன். இது எப்பயுமே என்னோட ஆஃபீஸ் போற அந்த ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பாபா கீ செயினும் பாபாவுடைய ஒரு சின்ன திருவுருவ படமும் அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். அப்போ அவங்க ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு கலீக் அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்க, நீ என்ன பாபா பக்தையா? இந்த கீ செயின் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு நான் கொடுத்த பாபா கீ செயினை பார்த்து சொல்லியிருக்காங்க. உடனே என்னுடைய சகோதரி சொன்னாங்களாம், இல்ல இல்ல, என்னோட சகோதரி வந்து ரொம்ப தீவிரமான ஒரு பாபா பக்தை, அவதான் எனக்கு இதை கொடுத்தா அப்படின்னு சொன்ன உடனே என்னோட அக்கா கூட வேலை பண்றாங்கல்ல அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், ஏய் உனக்கு தெரியுமா நம்ம ஆஃபீஸ்க்கு பின்னாடியே ஒரு பாபா கோவில் இருக்கு, நீ அங்க போயிருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே என் சகோதரி சொல்லியிருக்காங்க, இல்லையே எனக்கு கோவில் இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த சமயம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சௌமியா நீ உடனடியாக கிளம்பி வா. ஏன் அப்படின்னா என்னோட ஆஃபீஸ்க்கு பின்னாடியே ஒரு பாபா கோவில் இருக்கா, அந்த பாபாவை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே துள்ளி குதிச்சு ஒரு குழந்தை ஓடி போற மாதிரி உடனடியாக என்னுடைய தந்தையார் கிட்ட கேட்டு, அப்பா நான் இந்த பாபா கோவிலுக்கு போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவருடைய பெர்மிஷன் கேட்டு எங்களுடைய கார் எடுத்துட்டு நான் நேரா என்னோட சகோதரியோட ஆஃபீஸ்க்கு போய் அவங்க கரெக்டாக அவங்க ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே நானும் என்னுடைய சகோதரியும் அவங்க கூட அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து நாங்கள் 3 பேரும் கீரநத்தம் அப்படின்ற இடத்துல அந்த பாபா கோவிலுக்கு போகிறோம். அப்போ அந்த போகிற வழியில எங்கள் அக்கா கிட்ட நான் கேட்டுட்டு வரேன், என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ பாபா கோயிலா போகிறோமே, பாபா பாபான்னு நான் சொல்லிட்டே இருக்கேனே, ஆனால் பாபா வந்து மகாராஷ்டிரால தான் இருக்கார். பக்தர்கள் எல்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், இது நான் பாபா பக்தை ஆன புதுசு, எனக்கு பாபாவை பற்றி ஒன்றுமே அந்த காலத்தில் தெரியாது. அப்போ நான் எங்கள் அக்கா கிட்ட கேட்குறேன், பாபா வந்து நம்ம வணங்குறோம் எல்லாம் சரி, ஆனால் அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஷிரடியில் இருக்காரு, அவர் மராத்தி தான் பேசுவார், நம்ம பேசுகிற இந்த தமிழ் என்ன பாபாவுக்கு புரியவா போது? என்ன அக்கா நம்ம போய் கோவிலுக்கு போய் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, பாபா கிட்ட பேசுறது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே எங்கள் அக்கா சொன்னா, இதெல்லாம் நீ யோசிக்காத,
பாபா ஒரு தெய்வம், அவரை போய் நம்ம வணங்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் எங்க அக்கா கிட்ட கேட்கிறேன், இது நீ சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணலாம், சரி சரி என்ன சமாதானம் படுத்தலாம் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா உண்மையா என்ன பாபாக்கு தமிழ் தெரியுமா, பாபாக்கு இங்கிலீஷ் தெரியுமா, பாபாக்கு தமிழே தெரிய போறதில்ல, அப்ப நான் சொல்றது எப்படி அக்கா பாபா காதுல விழும் அப்படின்னு நான் கேட்டு, நாங்க பேசிக்கொண்டே இருக்கிற அந்த சமயம் டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த கோவில் வந்தாச்சு. அந்த கோவில்ல இறங்கின உடனே எங்களுக்கு காத்திருந்தது ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். அந்த ஆலயத்துல இன்னைக்கும் பல பல அற்புதமான லீலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் அந்த ஆலயத்துல என்ன சம்பவம் காத்து கொண்டிருந்தது, இந்த சிவமா தாய்க்கும் அந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.